ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஒரு அடி வச்சுனா கூட மாப்பிள்ள பழக்க மாட்டேன். இப்ப எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போற மாடி போலாம் இப்படியே போய் கூட பொழைச்சிக்கலாமா? அப்புறம் ஒரு அடி அடிச்சுட்டாரு. எங்க அப்பா அம்மா கூட என்ன ஒரு அடி பிள்ளை கூட நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகல. வாடி போலாம். என்னடி அவங்ககிட்ட பேசி வாடி நீ போலாம். எங்க போறீங்க? எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு இப்பயே நான் போறேன். போறீங்க பீத்த புண்டை என் பையன் எடுத்துட்டு போறீங்க. உள்ள குண்டு குண்டா சட்டி புடிக்கிட்டு போயிட்டான். என்ன காரணம்? அப்பா எடுத்து சொல்றது கல்யாணம்
இருங்க, நீங்க வேற பிள்ளைய போட்டு வச்சுட்டாங்க. என் மகடா இதா, என் பொண்டாட்டி ஏய் நல்லா என் வீட்டுக்காரர்கிட்ட எடுத்து சொல்லு நான் பார்த்து நல்லா. வரேன் போ. ஏண்டி இப்ப அடி அடிச்சதுனால அந்த உடம்பு வச்சு தாங்குமான்னு எடுக்க சொல்லு. இன்னும் ஒரு ரெட்டி 2 பேருக்கு மேலே படாது. ஆமா, நல்லா சொல்லு. வாங்க, எங்கடா போயிட்டா? ஏங்க, நூலை போல சீலை, சேல தாய போல பிள்ளை. தாய போல பிள்ளை நல்லா நல்லா பாருங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் சொன்னது தப்பு தவறா இருந்துச்சுன்னா இந்த மண்ணெல்லாம் பாருங்க புளுத்தியே போகட்டும். நூலை போல சேல தாய போல பிள்ளை நல்லா எடுத்து சொல்லுடி, நல்லா எடுத்து சொல்லு. வருண்டி உங்க தாண்டி வருவான் போடு. அதனால வளர்த்து நம்ம கரெக்டா வளர்த்திருந்தா நீ கல்யாணம் பண்டிகா மகளேன்னு சொல்லும் போது அவன் உன் பேச்சுக்கு மறு பேச்சு 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 பேசிருப்பாளா வளர்த்தனவங்க சரியில்லை. ஐயோ டே அவன் பொத்து கிளிங்க பாரு உங்க வீட்டுல போன உழுவுது. பாரு என்ன பண்றாடு வட்டா ஒண்ணு மணி பீத்த புண்ட போடா எனக்கு என்ன பீயா அடிக்கிறா பாரு. பிரித்து நாயிருக்கிறா இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாரு. பாரு பொண்டாட்டி இல்லைன்னா சரி நம்ம கடகடியாக தண்ணியா தண்ணியாச்சா போயிடலாம். அதனால இவங்கிட்ட பொழைக்கூடாது. நீ பாரு நீ என்ன பண்றாடு போராடிங்க. ஏய் பாடி இல்ல காட்டு வேலைக்கே போறேன். போடாடா பாத்துக்கறா நல்லா இருக்குங்கிற என்ன உங்க வீட்டுல எல்லாம் உழுவுறு பண்ணி கை கொடுக்க வீட்டுல போன உழுவுதான் பாத்துக்கிற மம்முட்டி புண்ட போடுறாங்க. பாடி பாடுறாங்கன்னு அடிக்க மாட்டேங்கிறேன். அடிப்பட்டா என்னடா அவனுக்கு அடி புண்ட தளவு புண்ட இப்ப பாரு அடிக்கிறா Yeah.
சொன்னாடா இந்த அழுது புலம்புறல்ல அப்படின்னா ஏன் கல்யாணம் வேண்டாம் என்ன காரணம் கல்யாணமே வேண்டாம்பா. சரி. கன்னியாக வாழ்ந்து வரேன். எனக்கு திருமணமும் வேண்டாம். உங்களுக்கு நான் திருமகளாக வாழ்ந்து வரேன்பா. அதுவே எனக்கு சந்தோஷம். கல்யாணமே வேண்டாம் இருங்க ஏண்டி வா அப்பாக்கிட்ட தான் சொல்றதுக்கு பயந்துக்கிறேன் என்கிட்ட சொல்லு பள்ளிக்கூடம் போறப்ப லவோகிவா பண்ணிட்டியா என்ன என்னம்மா என்ன பார்த்தா உன்னாட்டு தெரியுதா? ஏண்டி, என்னடி பண்றேன் அம்மா அப்புறம் ஏன் கல்யாணம் வேணாங்கிற அப்படியா? என்ன பண்ண ஏது பண்ண சொல்றீ என்கிட்ட சொல்றேன் கிட்ட நான் பயந்து சொல்றதா பயப்படாம சொல்றதா தெரிஞ்சு சொல்றதா தெரியாம சொல்றதாமா? ஏண்டி உங்களை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குதம்மா. பெத்த அம்மா கிட்ட சொல்றதுக்கு என்ன பயம் உனக்கு அம்மா உங்க அப்பாவுக்கு தான் கோவமா இருக்கிறான் என்கிட்ட சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படியா? சொன்னா என்ன திட்ட மாட்டீங்களே? திட்டுறதா உன்னை எதுக்கு நான் திட்டுறேன் உங்க அப்பா தான் உன்னை அடிக்கிறான்னு நானுமா உன்னை அடிப்பேன் ஏய் இருங்க இருங்க இப்பதான் சொல்றேன் ஏங்க வாடான்னு சொல்லாமா வேணாமாடா? ஏமா அவரு தான் கோவம் பிடிச்சவரு ஆமா. கோவக்காரரு ஆ, ஆ. அம்மா அப்பாவை என்ன பண்ணுச்சு என்ன பெத்த தாய் எப்படினாலும் வாயால சொல்லட்டும். அது எப்படினா வாயால சொல்லட்டும். இல்ல பொட்டி சாராது பொச்சிரத்தான் சொல்றியா என்னடா பைத்தியம். எப்படியானு சொல்லுங்க ஐயா ஏன்டா டே என் பிள்ளைக்கான உங்ககிட்ட ஏதோ சொல்லிச்சா இல்லம்மா எதுவும் சொல்லி நான் சொல்லல ஏய் இதெல்லாம் சொன்னாடா இல்லையா சொன்னாலா இல்லையா சொன்னா சாமி ஏறி வரைக்கும் போறேன். உனக்கு தெரியுதா இல்லையா உனக்கு தெரியுதா இல்லையா எனக்கு இன்னும் இப்பதாங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னது கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் படுது என்னடி சொல்றா இருங்க நீங்க இருங்க கேட்டு வரேன் என்னடி சொல்றீட்டு வேகமா அம்மா என்னாச்சு அன்று ஒரு நாளையிலே நான் என்னடி ஆச்சு சொல்றீ அம்மா ஆ, எனக்கு திருமணம் ஆகிவிட்டதம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, 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 ஐயோ. ஏற்கனவே கல்யாணம் பண்ணவளுக்கு இப்ப எதுக்குமா கல்யாணம்? ஏண்டி ஆக மொத்தம் என்ன தேவடிய பத்தி தலைவர் பிள்ளையே ஏண்டி என்னடி சொல்ற திட்ட மாட்டேன்னு தானமா சொன்னேன். என்ன சொன்னப்ப என் பிள்ளை யாரும் பண்ணாத காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கான் அதுக்கு முன்னால என்ன சொன்ன தேவடிய பத்த பிள்ளை இந்த மாதிரி காரியமா பண்ணிட்டு வருவா தேவடியான முண்டை நீ தாண்டியது உண்மை வெளியே சொன்ன எப்படி ஏங்க ஏங்க இங்க வாங்க ஒரு கத்தி எடுத்துட்டு போ என்னடி ஆச்சு என்ன என்ன